சின்ன வயசுல இருந்து பார்த்தோம். அவங்க ஒரு பெரிய ஐகான். 50 வருஷத்துக்கு மேல இந்தியா ஃபுல்லா பேன் இண்டியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க எல்லா சவுத் இந்தியன் சினிமா அத்தனையும் ஒரு 50 வருஷம் ஹீரோயினாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 200 படத்துக்கு மேல வச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க சமகாலத்துல பப்ளிக் மேலேயும் சரி மற்ற ஆக்டர்ஸ் மேலேயும் அவங்களுக்கு வந்து அபிநய சரஸ்வதி நடந்து பண்ணி எல்லாரும் வந்து அப்படி அவங்கள ரசிச்சிருக்காங்க. அப்ப வந்து எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் அவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அப்படி எந்த ஆக்டரும் நம்ம நடிச்சதே இல்லை. இவங்க மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் ராஜ்குமார் சார், என்டிஆர் அவங்க விஜயதத் அப்படி எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா அவங்க இருக்காங்க. என்னோட பாக்கியம் ஆக்டர் அசோசியேஷன்ல இருக்கும்போது இன்ஃபேக்ட் மந்த்லி ஒன்ஸ் அது பேசுவாங்க, எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க கூட இன்டராக்ஷன் கிடைச்சதுதான் எங்களோட பாக்கியம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிருக்காங்க. எப்பவுமே வந்து தமிழ்நாட்டு பெருமையா பேசிட்டே இருப்பாங்க. ஆக்டர்ஸ் பற்றி, டைரக்டர்ஸ் சினிமா பற்றி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம், அதனால வந்து சிவன் அப்பாவுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எப்போ வந்தாலும் பெங்களூர் வந்தால் வீட்டுக்கு வாங்கி வரவே சென்னைக்கு வந்தால் நிச்சயம் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. மீனகரில் அவங்க ஒரு வீடு இருக்கிறாங்க, போய் பார்த்துருவாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் எங்களுக்கு அவங்க கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. செட்டில் நடந்த காமெடியான விஷயங்கள் ஷேர் பண்ணிருப்பாங்க. அண்ட் எப்படி அவங்க வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டாங்க, எப்படி இவ்வளோ தூரம் அவங்க கெரியரை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மக்கள் மேலே இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்கள் மேலே இருக்கிற என்ன பண்ணுறாங்க அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப முடியும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். இவ்வளோ சீக்கிரம் அவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப நிம்மதியாக போயிருக்காங்க. அவ்வளோ பேரோட மனசுல அவங்க நிறைஞ்சிருக்காங்க. எப்பவுமே இருப்பாங்க.